வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே 1 மார்க் ஆன்சர் கீ, 2 மார்க் ஆன்சர் கீ, 3 மார்க் ஆன்சர் கீ, அதே மாதிரி 5 மார்க் ஆன்சர் கீ, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் எது மகரந்த மடலுக்கு இடையில் காணப்படும் வளமற்ற திசுப்பகுதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கனெக்டிவ் டிஷ்யூ, தமிழில் இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பார்த்திங்கன்னா பட்டாணி செல்களில் காணப்படும் வளமற்ற திறனுடைய முன்னோடி மூலக்கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும், GA1. பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பொறுத்துகைக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே குரோமோசோமில் காணப்படும் அருகமிந்த மரபணுக்கள் ஒன்றாக பாரம்பரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அடிக்கடி எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிணைப்புற்ற மரபணுக்கள், அதாவது லிங்க்டு ஜீன்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். அராபிட்டாஸ் தாவர குரோமோசோமின் டீலோமியர் கேட்டிருக்காங்க. அப்போ 5க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 1 மார்க்லாம் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிதைவுடையக்கூடிய உயிரி பாலிமர்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆப்ஷன் பி, BHAS BHP, ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 7த்துக்கு பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கில் எது ஒன்று இதயத்திற்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதயத்திற்கு மருந்து அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிஜிடாக்சின் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சரியான இணை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இருக்குது, 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இது புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹேலாய்டு, மண்ணில் காணப்படும் மொத்த நீர். இங்கிலீஷ்லேயுமே பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஹேலாய்டு, மண்ணில் காணப்படும், ஹேலாய்டு டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட். இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் காணப்படும் பயன்படுத்தப்படும் சூரிய ஒளியோடைய அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2லேருந்து 10%. நோயினை உருவாக்கும் அனாஃபிலஸ் கொசுக்களின் இனப்பெருக்கம் செய்யும் உறைவிடமாக எந்த தாவரம் கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ஐகார்னியா கிராப்சிஸ் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஐகார்னியா கிராப்சிஸ். நெக்ஸ்ட்டு சூரிய ஒளியிலிருந்து அல்லது வலிமையான கொதிகலன்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க திட்டத்துடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, தூய்மை மேம்பாட்டு செயல் திட்டம், CDM, க்ளீன் டெவலப்மெண்ட் ஆஃப் மெக்கானிசம், ரொம்ப முக்கியம். ஸோ 12th பார்க்கலாம். உவர்த்தன்மை மற்றும் பூச்சி எதிர்ப்புத்தன்மை கொண்ட அரிசி இனம் எங்கே வளருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, அட்டாமிட்டா 2. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எந்த தேர்வு செய்தல் முறையானது விரும்பத்தக்க மாறுபாடுகளை கொண்ட தாவரத்தினை பெற அதிக காலம் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க், அடிக்கடி கேட்டாங்க இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மிளகாய்க்கு சிறந்த மூலக்கூறாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிளகாய்க்கு நம்ம சிறந்த மூலக்கூறாக இருப்பது அப்படின்னு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின், ஆப்ஷன் ஏ, விட்டமின் ACE அப்படின்னு சொல்லுவோம், விட்டமின் ACE. இது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. கசப்புகளுடைய அரசன் என்று அழைக்கப்படும் மூலிகை தாவரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இந்த நிலவேம்பு 1 மார்க் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. கிங் ஆஃப் பெட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கசப்புகளின் அரசன் நிலவேம்பு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் கூட 2 மார்க் கொஸ்டின் 1 by 1 பார்த்துக்கோங்க. கருவுரா கணிகள் என்றால் என்ன, மரபணு இடைச்செயல் என்றால் என்ன. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி ஒளி திருத்தம், உடல கலப்பினமாக்கம், நெக்ஸ்ட்டு மாசிறந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றும் முறை, உயிரி திரள் பிரமிடு, கடினமாக்கல், விதை நிறுத்தி, மஞ்சள் நிறத்துக்கு காரணமான வேதிப்பொருள் குர்குமின், முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம். 24 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆன்டிரேத்தின் காணப்படும் 3 வகை தாவரம், பிணைப்பு மற்றும் குறுக்கீடுக்கு இடையே உள்ள வேறுபாடு, ஒரு தாங்கி கடத்தி நகலாத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான பண்புகள், உடல கருவாகத்தின் பயன்கள், வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, வனசூழ் மண்டலத்தின் எண்ணிக்கை, பிரமிட் கதிரிலை வடிவம் தோன்றுவதற்கான காரணம், ரிமோட் சென்சிங், செயற்கை தேர்வு முறையின் முக்கிய 3 வகைகள்.
5 மார்க் சூளுடைய வகைகள் ஓங்கு மரத்தல் தன்மை டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன். டூ யூ மீன் பை பயோபிரைவசி? எக்ஸ்பிளைன் த பயோபிரைவசி நீமன் பாஸ்மதி. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை வரிசைப்படுத்து. தொற்று தாவரங்கள் என்றால் அதன் அடிப்படையில் காணப்படும் தகவமைப்பு எபிபைட்ஸ். சிதைவு செயல்முறையின் செயல்முறை. ஓசோன் குறைத்தின் விளைவுகள். பல்வேறு விதமான விதை பாதுகாப்பு. இயற்கை பூச்சிக்கொல்லி எவ்வாறு தயாரிப்பாய்? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. தமிழ் மீடியமுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கருவுரா கனினா என்ன? கருவுறுதல் நடைபெறாமல் கனி போன்ற அமைப்புகள் சூலகத்திலிருந்து தோன்றலாம். வாழைப்பழம், திராட்சை, பப்பாளி ஏதேனும் ஒன்று. அதே மாதிரி உயிரி ஒளி திருத்தமுடல கலப்பினமாக்கம். மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றும் முறை. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. இது வந்து மார்ச் 2020 நடந்த 12th பாட்னி பியூர் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. பிணைப்பு குறுக்கேற்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அடுக்கமையோட 3 பிரமிடின் அடிப்பகுதி. ஸோ 5 மார்க்கில் சூலோட வகைகளுக்கு எப்படி மார்க் கொடுக்குறான்னு பாருங்கள். நேர் சூல், தலைக்கீழ் சூல், கிடைமட்ட சூல், கேலட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், செர்சினோட்ரோபஸ். 2.5 மார்க்கு. விளக்கம் 2.5 மார்க்கு. படத்துக்கு 2.5 மார்க்கு. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கீ ஆன்சர் வந்து எப்படி கொடுக்குறாங்க, எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் மார்ச் 2020. இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இதில் இருக்குது. இது ஒரு டைப் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 15க்கு 15 கரெக்டாக எழுதி 70 above 70 அவுட் ஆஃப் 70 வந்து வாங்கியிருக்காங்க. பேர்த்தனோகார்பிக் ரூட்னா என்ன? ரூட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் மே பி டெவலப்டு ஃப்ரம் ஓவரி வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். பனானா, grapes, papaya. Somatic hybridization and another fusion product of protoplasm with nucleus called somatic hybridization. Benefits of seed treatment. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்காங்க. பயோ ரெமிடியேஷன்னா என்ன? இது ஒரு முக்கியமான கொஷின். பைட்டோ ரெமிடியேஷன் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதே மாதிரி which one of the chemical curcumin extracted from turmeric responsible for yellow color? Curcumin is very good antioxidant which is maybe helpful to find in various kinds of cancer. It has an anti-inflammatory, antibacterial, antifungal and antiviral activity. ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் யூஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 kinds ஆஃப் பிளான்ஸு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோமோடைபிக் எம்ப்ரியோனிக் சென்சஸ்க்கு வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை இந்த மாதிரி அழகாக எழுதி பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவிலுக்கு வந்து நீங்கள் டயக்ராம் போடணும். ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஓவில் எழுதலாம், அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் கூட எழுதலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2020க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இயர் வைஸாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் ஒன்று நோட்டிஃபிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த எபிபைட்ஸ் மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் கொஷின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.